என் அன்பார்ந்த கூட்டாளி அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா டுக்கு சிக்கு டுக்கு சிக்கு பிக் பாஸ். பிக் பாஸில் முதல்ல எடுத்திங்கன்னா சண்டே சண்டே சண்டே, கடைசியில் எடுத்திங்கன்னா அதுவும் சண்டே சண்டே சண்டே. சரி, நடுப்பதியாவது எடுப்போம் அப்படின்னு பார்த்தா அதுவும் சண்டே சண்டே சண்டே. அவ்வளோதான் கூட்டாளிஸ், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி ஏனக் ராயல். பாய், டேக் கேர் அப்படி சொல்லி முடிக்க தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் பிக் பாஸ் ஆரம்பித்ததுலேருந்து முடியும் வரைக்கும் இது நாள் வரை சந்தித்திராத மிகப்பெரிய சண்டை, உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக உங்கள் பிக் பாஸில் காண கிடைக்காத அரிய சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிக் பாஸுக்கே இது புதுசு. இவ்வளவு தூரம் சண்டை போட மாட்டாங்க. அதே வேளையில் பிக் பாஸ் சொல்கிறாரு, எஃப்ஜே நீங்கள் கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாலும் பிக் பாஸையே கணக்கெடுக்காத அளவுக்கு சண்டை. பிக் பாஸ் அது மயிராகுது. நம்மகிட்ட கேம நாங்கள் நம்மளோட சண்டை தான் பெருசு. எங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் சண்டையில் தான் இருக்கணும். அட்டை அட்ரா புட்றா அப்படின்னு அதிலே தான் கவனமாக இருந்தாங்களே ஒழிய அங்கே சுற்றி என்ன நடக்குது அது பத்தாதுன்னு கம்ருதீன் பாரு விட்டு காதல். அவங்க சொன்னோட கம்ருதீன், அதாவது எஃப்ஜே சொல்கிறாரு, ஒவ்வொரு சண்டை நடைபெறும் சமயத்திலையும் எஃப்ஜே சொல்கிறாரு, கம்ருதீன் பாரு காதல் சுட்டி சுட்டி காட்டுறாரு. எஃப்ஜேயை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியவர் தான். பிடிங்க சார், பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஜெயிலில் போட வேண்டியவர் தான். இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பாரு பின்னாடியே கமு திரியுதான். அதாவது கம்ருதீன் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டென்ட், அதே வேளையில் ரொம்ப முரட்டால், எது சொன்னாலும் கோவப்படக்கூடிய ஒரு ஆள். அந்த ஆளையே எடுத்து கைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுவும் பாரு பின்னாடியே இவன் போகிறான், எந்த நேரம் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்க, என்ன செஞ்சு கிழிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இது சின்ன பிள்ளைங்க பார்க்குற ஷோ தான். அதனால் சின்ன பிள்ளைகள் பார்க்காதீங்க இந்த ஷோவை. அது மட்டும் இல்லாமல் இது எஃப்ஜே காய்ச்சது ஒன்று சமூகத்துக்கு முரணான விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதாவது பார்வை கம்பேர் பண்ணி கமு ஏசினது எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சா வெறுப்பாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கம்ருதீன் சொல்கிறாரு, பார்வை சுட்டி காட்டி பார்வை, அதாவது பார்வையும் கம்ருதீனையும் சேர்த்து வச்சு தான் பேசுகிறாரு. நீங்கள் 2 பேருமே கேம் விளையாடுறீங்க, 2 பேருமே அதே உங்கள் கேம் மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே வேளையில் அரோரா சொல்கிறாங்க காவிய காதல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு டோக்க விட்றாங்க. எங்கேயும் இல்லாத கதை உலகமாக காதல். இந்த காதலை எங்கேயும் பார்த்தேன், நானும் பார்த்தேன் இப்படி ஒரு காதலை பார்க்கலப்பா, உலகமாக காவிய காதல் அப்படிங்கிறாங்க. அது காவிய காதல் தான். ஏன்னு சொன்னால் அவங்க அந்த வீட்டில் நடந்து கொள்கிற விதமே இப்படி இருக்குது. இந்த வீட்டை விட்டு போன பின்னாடி எப்படி நடந்துக்குவாங்களோ ஏது செய்வாங்களோ. ஏன்னா வீட்டுக்கு கேமரா இருக்குது, வீட்டில் நடக்கிற விஷயம் பிக் பாஸ் வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பார்க்குற சமயத்தில் இப்படி இருக்காங்க, பார்க்காத சமயத்தில் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டு என்னென்ன பண்ணி வைக்க போகிறாங்களோ. இருந்தாலும் பாருவின் அம்மா அப்பா கெடுத்து வச்சவர்கள், கொடுத்து வச்சவர்கள். அதே வேளையில் இந்த நல்லனா நல்ல தண்ணியா இல்லை நல்லெண்ணெயா இல்லை நல்லனான்னு தெரியல. எஃப்ஜே பண்ணியிருந்த கேரக்டர் சிம்பு மாதிரி பல்ல தெத்து பல்ல வச்சுக்கிட்டு நடிக்கணும். எஃப்ஜே நடித்தது ரொம்ப முக்கியம் தான் இருந்துச்சு. இந்த வீட்டில் எந்த சீன்லேயுமே எஃப்ஜே அவரோட தலையீடு குறைவாக இருந்துச்சு, அவரோட பங்களிப்பு குறைவாக இருந்துச்சு. அந்த கேரக்டராக அவர் வெளியே வரல. அதே மாதிரி அப்புறாமின்னு சொல்கிற அந்த குணாவா ஜனாவா, சரி ஜனா கேரக்டரில் சபரியும் ஒழுங்காக வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரு இடைக்கிடையில் வந்துட்டு போயிட்டாங்க என்றவங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இடையில அவங்க சண்டை பிடிக்கிற டாஸ்கின் போதும் அந்த மாதிரி பேசலாம். அந்த மாதிரி பார்வை தான் தெரிஞ்சாங்க எங்களுக்கு. அதை எஃப்ஜே ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார். அதே வேளையில் இந்த கேரக்டராகவே மாறி இருந்தாங்க
உங்கள் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லலை, யாருமே ரொம்ப கண்டுக்காத ஒரு நபர் கனி. கனி வந்து நான் உண்மையை சொல்லணும்னா அவங்க கேரக்டரில் உண்மையாக இருந்தாங்க. கோபால் நீங்கள் ஏன் இப்படி கோபால் பண்ணீங்க, ஏன் எப்படி பண்ணீங்க, இதை நம்பித்தானே கோபால் இப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு அந்த சரோஜா தேவியோட கேரக்டரை அப்படியே ஒப்புவிச்சிருந்தாங்க. சரோஜா தேவி அம்மையார் செத்துட்டாங்க, இருந்தாலும் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். மிமிக்ரி பண்ணுறவங்க எல்லாமே பண்ணுவாங்க. மிமிக்ரி பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து எல்லா மாதிரியும் மிமிக்ரி பண்ணுறப்ப அவங்க வந்து சரோஜா தேவி மாதிரியும் மிமிக்ரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ஹீரோயினையும் இவ்வளவு காலம் நான் மிமிக்ரி பண்ணதை பார்த்ததில்ல. சரோஜா தேவி விட்டு பேச்சை ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எடுத்து பேசுவார். எல்லாருமே எடுத்து பெரும்பாலும் பேசுவாங்க. அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபர் உண்மையிலேயே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இல்லை, த்ரிஷா இல்லை, நம்ம சரோஜா தேவி அம்மா தான். சரோஜா தேவி அம்மாவுக்கு இந்த ஆண்ல இருந்தவங்கள் அவங்க ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன். அதே வேளையில் வினோத் அவர்களோட நடிப்பு சில இடங்களில் தெரியலை, ஆனாலும் அவர்களை பார்க்குறதுக்கு அவர் செய்கிற விதங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஆர் மாதிரி அவர் செஞ்சிருந்த விதங்கள் இருந்திருந்து கேரக்டர் வந்து வெளியே போயிட்டார், அது உண்மை. ஆனால் அவர் பெரும்பான்மையும் அவர் கேரக்டரில் அவர் எவ்வளோ தூரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தார். பாடாயன் தையாரு வாலக்கா பையாரு டிஆர் அப்படிங்கிற மாதிரி நல்லா பேசியிருந்தார். இந்த இடத்துல பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமுக்கு வர சொல்லி மற்றவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. அது வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. வீட்டு தலைவியாக இருக்காங்க யார்? ரம்யா இருக்காங்க. ரம்யாவை கூப்பிட்டு வச்சு அந்த விஷயத்தை சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமல் இவர் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு விக்ரம்கிட்ட இந்த விஷயத்தை வீட்டு மக்கள்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் விக்ரம் தான். அதாவது இந்த வீட்டில் உள்ளவங்களையே குறிப்பிட்டு சொல்லணும்னா விக்ரம் தான் இந்த கேரக்டராக மாறி நல்லா ஒழுங்காக விளையாடி இருந்தார். இவ்வளோ தூரம் சண்டை நடக்கிறப்ப கூட அவரோட பேச்சு பெருசாக பேசப்படலை. பாரு அவ்வளோ கிண்டுறாங்க, துரையை மதிக்கணும், விக்ரம் துரையா அப்படி அப்படின்னு அவரை கடுப்பேற்றினாலும் அவர் பொறுமையோடு இருக்கார். இந்த டாஸ்கை பண்ணி முடிக்க வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பொறுமையாக இருக்கார். இதை பிக் பாஸ் அவர்கள், நாங்கள் மட்டும் இல்லையே, பிக் பாஸும் வாட்ச் பண்ணியிருப்பார். அதை தொடர்ந்து அரோரா அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் ஒரு அழகாக பட்டுன்னு அழகாக சொல்லியிருந்தாங்க. அதாவது தங்கம் அந்த நெக்லஸை எடுக்கிறது தான், இது எடுக்கிறதுக்கான ஒரு சண்டை தான். இவ்வளோ தூரம் சண்டை நடந்தது அந்த நெக்லஸை எடுத்துக்கிறதுக்காக தான். ஆனால் அந்த டாஸ்க் முடிஞ்சோன்னா அந்த நெக்லஸ் யாருமே கணக்கெடுக்கலை. அப்போ அரோரா போயிட்டு பட்டுன்னு அதை கொஞ்சிறாங்க. அது கொஞ்சிறப்ப நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் இதில் படிச்சுக்க வேண்டிய மிகப்பெரிய படிப்பினை இருக்குது. நெக்லஸாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், காசாக எதை வேணாலும் இருக்கலாம், சொத்து பத்து விலையுயர்ந்த சொத்து பத்து இது வேணாலும் இருக்கலாம். போகிறப்ப எதையுமே கொண்டு போக போகிறதில்ல. கோடீஸ்வரன் ரொம்ப பெரிய பணக்காரன் 6 அடி மண்ணு தான். ரொம்ப பிச்சைக்காரன் ரொம்ப ஆஃப்டர் ஆல் சாப்பாடு தான் சாப்பிட்றான், படுக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை, அவனும் 6 அடி மண்ணு தான். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கோட்டாலியான க்ரோயல். பாய், டேக் கேர்.